ஸ்ரீலங்கா அரசை இந்த ஒற்றையாட்சி என்ற வடிவத்தை தாண்டி வலியுறுத்த வச்சது உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம். சரி, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழீழத்தை கேட்கிற இடத்துல அதுக்கு மாற்றீடாவது அந்த தனித்தமிழீழத்தை கொடுக்க தயார் இல்லை, அது தேவையில்லை, நாங்கள் வேறு விதமாக நாங்கள் கொடுக்க தயார்ன்றதுக்காக ஏதோ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கோரிக்கையை ஏதோ வகையை உச்சப்படுத்துவதற்காவது சமஷ்டி என்ற விஷயத்தை ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கங்கள் பேசினார். தமிழரசு கட்சி மக்களுடைய ஆணை கிடைக்கின்ற பொழுது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விடயத்தை வலியுறுத்தித்தான் ஆணையை பெறுகின்றன. ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை பெறுகின்றன. ஆனால் துரதிசவசமாக அந்த நிலப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்கள்ல தவறு இருக்கிறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது. நாங்கள் தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொது அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த வகையில் அந்த கூட்டம் தமிழரசு கட்சி உடைய தலைவர் செயலாளர் மற்றும் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர்ந்த மற்ற அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும், அதே போன்று மனித உரிமைகள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டவை. இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அண்மைய காலமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் என்ற விடயம் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா மனித உரிமை பேரவையிலே முடக்கப்பட்டிருந்தது. தீர்மானங்கள் காலங்காலமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் எந்த விதத்திலையும் செயல் வடிவத்திலே முன்னெடுக்கப்படாமல், ஆனால் ஏதோ அங்கே நடக்கிறதாக ஒரு தோற்றப்பாட்டை காட்டி பாதிக்கப்பட்ட மக்களும் கணிசமாக ஏமாற்றப்பட்டு பொறுப்புக்கூறலுக்கான வாய்ப்புகளும் அதுக்குரிய சாட்சியங்களும் படிப்படியாக இழந்து போகின்ற ஒரு நிலைமைதான் தொடர்ச்சியாக இருந்தது. இன்றைய காலகட்டத்திலே அது முற்றுமுழுதாக முடிவுக்கு வருகின்ற அபாயம், தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் விஷயம் முற்றுமுழுதாக முடிவுக்கு வருகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தன. விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு ஐநாவுடைய
அலுவலகமே, இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே ஒரு ஒரு அரசுக்கு உடைய ஒரு அங்கமாகவும் அரசுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு ஒரு வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது பரவலாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய அமைப்புகளுடைய கருத்தாக இருந்தது. இந்த விடயம் தொடர்பாக ஐநா உடைய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கும் வந்து இந்த விஷயங்கள் எடுத்து மூலமாக கூட அவர்கள் முறைப்பாடு செய்தும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்புக்கூறல் என்ற கோரிக்கையை முற்றுமுழுதாக முடக்குவதற்கு ஒரு புது உத்தியொன்றை கடைபிடிக்க தொடங்கினது. விசேஷமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் வந்து அரசாங்கம் ஒரு புதிய சுயாதீன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ், சுயாதீன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ், இண்டிபெண்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக உருவாக்கி அதனூடாக அனைத்து விடயங்களையும் நேர்மையாக கடைபிடிக்கலாம் என்ற ஒரு போலியான நம்பிக்கையை ஐநா ஊடாகவே கட்டியெழுப்புறதுக்குரிய ஒரு முயற்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சியுடைய அண்மை கால கடிதம், செம்மணி தொடர்பான கடிதமும் அமைந்திருந்தது. இந்த பின்னணியில இந்த ஆபத்தை விளங்கி கொண்டுதான் நாங்கள் உண்மையிலே அனைவரையும் ஒருங்கிணைச்சு ஒரு புது நிலைப்பாட்டுக்கு வரணும். விசேஷமா தமிழரசு கட்சியை ஒருங்கிணைச்சு இந்த புது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும் என்று கடிதம் முயற்சி எடுத்தினார்கள். துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ள இல்லை என்று அவர்கள் கட்சி ரீதியாக தீர்மானித்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. ஒரு புதிய ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்று நாங்கள் தயாரிக்க வேண்டும். அது விசேஷமாக 2021 ஜனவரி 15 வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய, அனைத்து மனித உரிமையை சார்ந்த அமைப்புகளுடைய, அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பங்களோடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துடைய மூல கோரிக்கைகளை வலியுறுத்தி அதுக்கு மேலதிகமாக வந்து இந்தியான் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்கின ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது மிக விரைவாக அந்த கடிதம் வெளிக்கொண்டு வருவதற்கும் அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். அதனுடைய உள்ளடக்கங்கள் கொள்கை அளவில் ஏகமனதாக வந்து அனைத்து தரப்புகளும் இன்றைக்கு கலந்து கொண்ட அனைத்து தரப்புகளும் இணங்கியிருக்கிறார்கள். அது முதல் செயல்பாடு. இரண்டாவது செயல்பாடு வந்து அந்த கோரிக்கைகளை முன் வைத்து தமிழ் மக்களுடைய உண்மையான கோரிக்கைகள் இவைதான் என்றதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த கோரிக்கைகளுக்கு வந்து ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் அணிதிரட்டல் செயல்பாடுகள் செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அது இந்த கோரிக்கை கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு இந்த கடிதத்துடைய உள்ளடக்கங்களை படித்ததுக்கு பின்பு இந்த இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தரப்புகள் அதோட சம்பந்தப்பட விரும்புகிற இடத்துல அவர்களையும் உள்வாங்கி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஏகமனதாக வந்து நாங்கள் விருப்பத்தை
காட்டுவதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அந்த அந்த தரப்புகள் வந்து அழைப்பு விடுக்காத தரப்புகளைத்தான் நான் குறிப்பிடுறேன். அழைப்பு விட்டு வராமல் இருக்கிற தரப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. அவர்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து இதுல கலந்து கொள்ள சொல்லிதான் நாங்களுடைய கோட்பாடாக இருக்கு. ஆனால் ஒரு சில அமைப்புகள் விடுபட்டு இருந்தோம். நாங்கள் இதில் சேர்க்காமல் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதோட சேர்ந்து வலியுறுத்த விரும்புகிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதுக்கும் நாங்கள் விரும்பி இருக்கிறோம். ஜெனீவா அமர்வுகள் தொடங்குறதுக்கு முன்பதாக எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த கோரிக்கைகளை தவிர்த்து ஜெனீவாவில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு தெளிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே ஒரு கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தீர்மானித்தோம். தமிழரசு கட்சி மக்களிடம் ஆணை கிடைக்கின்ற பொழுது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விடயத்தை வலியுறுத்தித்தான் ஆணையை பெறுகின்றன. ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை பெறுகின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து அந்த நிலைப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறு இருக்கிறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது. இந்த விடயம் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு புது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அழைப்புதல்களை தொடர்ந்து நாங்கள் விடுத்து கொண்டு வருகிறோம். அது தொடர் எங்களை பொறுத்தவரையில வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழரசு கட்சியை ஊரம் கட்டுவதற்கோ அவர்களை புலை காணுவதற்கோ எடுக்கின்ற செயல்பாடுகள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தலைமைத்துவத்தை போன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான். ஏனென்றால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உள்ளக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு அதுக்கு ஆணையே கிடைச்சிருக்கு. எவருமே சொல்ல முடியாது. அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து அதை காட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம், செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் முற்றுமுழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலையை அதுக்குரிய தளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றதை விளங்கி கொண்டுதான் உண்மையிலே நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டுக்கு வரணும் என்று அவர்களை முன்வாங்கி வரணும் என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதியை கேட்கிறவர்களுக்கும் ஒரு கடும் சவாலாகத்தான் இருக்கு. புதிய கடிதம் எந்த அது அநேகமா வந்து இந்த கிழமைக்குள்ள வந்து முடிவு போதிய அளவு காலம். வடகிழக்குல முன்னாள் முதலமைச்சர் வரவாய பெருமாள் வந்து பல்வேறு கட்சிகளை சந்தித்து இந்த முன்னாள் சந்திப்பாக பதிச்சுவாங்க. உங்களுக்கும் அப்படி ஏதாவது சந்திப்புக்கு அழைப்பு வந்திருக்கா இல்லையா? அந்த பேச்சை நீங்க அப்படி பாக்குறீங்க? அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுடைய பங்காளியான சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சந்திச்சிருக்கேன். அவர் சந்திக்கிறது வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் பங்காளி கட்சி தலைவர் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக அனைவரும் கையெழுத்தார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, எங்களை பொறுத்தவரை வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த 2 விடயங்கள் இருக்கு. இருப்பு விஷயங்கள் சார்ந்த அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து வந்து நாங்கள் சொல்லிக் கொள்ளுவேன். எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இருப்பு சார்ந்த 2 விஷயங்கள். முதலாவது வந்து நாங்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இருப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்றது. அது அரசாங்கம் இன்றைக்கு தீவிரமாக அதை முன்னுக்கு கொண்டு போற இடத்துல துரதிர்ஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய வாக்கை பெற்று தமிழ் தேசிய அரசியலை விரும்பி தமிழ் தேசிய அரசியலை பேசி வாக்கை பெற்று ஆணையை பெற்றவர்களும் அதுக்கு உடந்தையாக வந்து அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு உடந்தையாக போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அதை நாங்கள் எப்படி தவிர்த்துக்குவோம்.
ஆகவே தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தி ஆகணும். அது நடக்காமல் இருப்பதாக இருக்கும். அது எங்களுடைய முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கும். அது அரசால செய்யப்பட்ட இனப்படுகொலை. ஸ்ரீலங்கா அரசால அந்த நீதியை வழங்க முடியாது. குற்றத்தை செய்கிறவன் தண்ட குற்றத்தை விசாரிக்க முடியாது. ஆகவே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் அந்த நீதியை உறுதிப்படுத்துகிறது. ரெண்டும் அத்தியாவசியம். என்றால் தீர்வு, அரசியல் தீர்வு எங்களுடைய இருப்பை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தும். அப்படி அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகின்ற பொழுது தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்து அழிக்கிறதுக்கு ஒரு கணிசமான மக்களை அழித்தாலும் கூட எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் அந்த தீர்வூடாக கிடைக்கும். ஆகவே அழிக்கிறதுல பெரிய யோசனை இல்லை. ஆகவே குற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை இல்லாமல் நொன்றிக்கிறத உறுதிப்படுத்தும். பொறுப்பு கூறுகின்ற விஷயம் நபர்கள், இனவாத நபர்கள் ஒரு இனப்படுகொலை கோணத்துல செயல்படுவதற்கு தண்டனை கிடைக்கின்ற இடத்திலே அவர்கள் மற்றவர்களும் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கிறதாக இருக்கு. இது ரெண்டும் கட்டாயம் நடக்கணும். இரண்டாவது, இனப்படுகொலைக்கான நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச முறையில மட்டும்தான் கிடைக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே நாங்கள் அதை வலியுறுத்தாமல் வேறு விஷயங்களை வலியுறுத்துவது இந்த முயற்சிகள் ரெண்டுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதுதான் அதன் அர்த்தம். புது அரசாங்கம் வந்ததுக்காக புது அரசாங்கம் செய்யுமோ இல்லையோன்னு நாங்கள் கதைக்க போறோம்னா அது ஒவ்வொரு அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். ஒவ்வொரு அரசாங்கமும் 5 வருஷத்துக்கு ஒரு மாறா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம் என்று சொல்ல போறோமாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒரு நாளும் நாங்கள் உண்மையிலே நீதி அடையக்கூடிய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது நாங்கள் எட்டாவதும் இருக்கிறோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஓடம் பண்றதுக்காகவும் நாங்கள் செயல்படுவோம் என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். சொல்லலாம் சொன்னாங்கன்னா சர்வதேசம் என்ற விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது இந்தியா என்ற விஷயத்தையும் நாங்கள் கூடுதலா பார்க்கிறோம். அந்த விஷயத்துல இந்தியா இந்த நிலைமையில இப்ப இருக்கிற நிலைமையில எங்களுக்கு எப்படியான சில தீர்வுகளை தர வேணும், எப்படியான விஷயங்களை தரணும்னு நீங்க எதிர்பார்க்கிறோம். இந்தியாவுக்கு ஒரு தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலன்கள் என்பது இலங்கை தொடர்பாக மிக மிக முக்கியம். இந்தியா ஒரு சர்வதேச வல்லரசாக தன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிற அந்த வல்லரசை தாண்டி ஒரு சர்வதேச வல்லரசாக தன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிற இடத்துல அது ஒரு அத்தியாவசியம். இலங்கை தன்னுடைய தென்பகுதி எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவண்டமாக அதுவும் வட எல்லையிலே இருக்கக்கூடிய எதிரி வல்லரசுகள் இருக்கின்ற இடத்துல தன்னுடைய தென் எல்லை ஒரு பாதுகாப்பான நிலையில இருக்கணும் எவருமே மறக்க முடியாது. அந்த வகையில இந்தியா முக்கியமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை அந்த இந்திய ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இணைப்புகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை உறுதிப்படுத்துவதுதான் இந்தியாவோட பிரதான நோக்கம். அதை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்கின்றோம். இந்திய இலங்கை ஒப்பந்தமானது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வென்ற பெயரில் கைச்சாத்திடப்பட்டது. இணைப்பு என்றது நேரடியாக இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு, தேசிய நிலங்கள் சார்ந்த விஷயங்கள் வலியுறுத்தப்பட்ட இடங்கள். ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை விஷயங்களை வலியுறுத்தி தீர்வென்ற பெயரில் கைச்சாத்திடப்பட்ட விஷயம். அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகிற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் 13ஆம் திருத்தத்தை தான் கொண்டு வந்தது. ஆனால் அந்த கொண்டு வரப்பட்ட நாள்ல இருந்து இங்கே பாதிக்கப்பட்ட தமிழ் தேச மக்கள் இருக்கலாம், ஏன் இந்தியா கூடவா இருக்கலாம், ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக 38 வருஷமாக நிறைவேற்றப்பட்ட நாள்ல இருந்து 38 வருஷமாக வெளியிட்டு கொண்டு வருகின்றது என்னென்றால் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த 38 வருஷமாக மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி தொடர்ந்து கேட்கிறதாக இருந்தால், அது நடக்காமல் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால், இல்லாட்டி இருக்கிறதையும் படிப்படியாக இல்லாமல் கொண்டதாக இருந்தால், அந்த 13ஆம் திருத்தத்துடைய பலவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் விளங்கி அதை 38 வருஷத்துக்கு பிறகு விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் அதே விஷயத்தை தான் நாங்கள் இன்னும் ஒரு 38 வருஷத்துக்கு செய்ய போறோம்னா
என்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அடைவதாக இருந்தால், அந்த இலக்கை எட்டுவதாக இருந்தால், அது ஒற்றையாட்சிக்குள் செய்ய முடியாத ஒரு காரியம். அது நடக்க போற ஒரு காரியம் இல்லை. அதை விளங்கி கொள்ளாமல் நாங்கள் சும்மா ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பது என்பது எங்களை பொறுத்தவரையில வந்து ஒரு பம்மாட்டு, அரசியல் பம்மாட்டு. ஆகவே நாங்கள் அதை தாண்டி பயணிக்கணும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால், அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை, குறைஞ்சபட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையின் ஊடாக மட்டும்தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு செயல்பட முடியும். எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்தும் அந்த ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அது பிழையாக இருக்க வந்து அதை மாற்றணும்னு கேட்டால், அதே அணுகுமுறையை வந்து தொடர்ந்து செய்வதால வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதே அணுகுமுறையை தொடர்ந்தும் செய்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்களுக்கு விசேர்ன்றது தான் அவர் சொல்றாங்க. அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. நாங்கள் 38 வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்கள் அதே தான் நாங்கள் திரும்ப கேட்க போற மாட்டோம். ஒரு வித்தியாசமும் நடக்க போற இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம். இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசை இந்த ஒற்றையாட்சி என்ற வடிவத்தை தாண்டி வலியுறுத்த வச்சது உண்மையிலே வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம். சரி, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழீழத்தை கேட்கிற இடத்துல அதுக்கு மாற்றீடாவது அந்த தனித்தமிழீழத்தை வந்து கொடுக்க தயார் இல்லை, அது தேவையில்லை, நாங்கள் வேறு விதமாக வந்து நாங்கள் கொடுக்க தயாரன்றதுக்காக ஏதோ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கோரிக்கையை வந்து ஏதோ வகையை வந்து உச்சப்படுத்துவதற்காவது சமஷ்டி என்ற விஷயத்தை ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கங்கள் பேசினார். அந்த பின்னணியில தான் 2001 பொருள் நிறுத்த உடன்படிக்கைக்கு அந்த நிலைமை அந்த பின்னணி உருவாக்கும். ஆகவே நாங்கள் அதில் இருந்தாவது விளங்கிக் கொள்வோம். நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறக்கி கொண்டு போவார்களே தவிர நாங்கள் விரும்புகின்ற உண்மையான அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் அடைய போவது இல்லை. ஆகவே தான் நாங்கள் சொல்றோம், இந்த 13ஆம் திருத்தத்தை இருக்கக்கூடிய அம்சங்களை அடைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் கதைக்கிறதற்கு நீங்கள் அதை அடைய போவது இல்லை. மாறி நீங்கள் சமஷ்டி என்ற விஷயத்தை வந்து உருக்கமாக வந்து நீங்க கடைப்பிறதின் ஊடாக அதை கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில வந்து இதை வச்சுக்கொண்டு சமாளிக்கிறதுக்காவது வந்து அவன் 13ஆம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று செய்ய பார்ப்பானே தவிர நீங்கள் 13ஆம் திருத்தத்தை கேட்டாலும் இன்னும் குறையத்தான் கேட்பினோம். ஆகவே நட்ட எல்லாத்தையும் விடும் ஒரு நடைமுறை அரசியல் என்று பார்த்தாலும் கூட 13ஆம் திருத்தத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பது வந்து அடிமுட்டாத்தனம் நம்மளுடைய